இது வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமாக சாமி அழைச்சிருந்தோம் இல்லைங்களா, சாமி அழைச்சிட்டு அந்த அன்னைக்கு நைட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நைட்டே வந்து சாரீ வந்து கட்டி விட்ருவோம். அடுத்த நாள் வந்து பெரிய பொண்ணாக இருந்து நம்மளுக்கு வந்து சுமங்கலியாக இருந்து வர்ற சுமங்கலிங்களுக்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா வீடியோவில். அதனால் வந்து இப்போ வந்து நைட்டு புடவை கட்டி விட்டுட்ருக்கோம். வருஷம் நான், தங்கச்சி, தம்பி ஒய்ஃபு இவங்க தான் வந்து கட்டி விடுவோம். இந்த வருஷம் நானும் தம்பி ஒய்ஃபும் தான் வந்து கட்டி விட்டுட்ருந்தோம். ஃபைனலாக வந்து சாமிக்கு புடவையும் கட்டியாச்சு. இப்போ வந்து அலங்காரம் வந்து பண்ணி முடிச்சாச்சு. கேர்ள்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் பூவையும் வச்சு விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில், வெள்ளிக்கிழமை காலையில் இது டைமிங் காலையில் ஒரு 4:30 மணி இருக்கும். பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிகிட்ருக்கு இல்லைங்களா, அதனால் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் 4:30 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருந்தேன். நம்ம வீட்டுக்கு அம்மன் வந்திருக்காங்க இல்லைங்களா, அதுவும் வந்து மகாலட்சுமி அம்மன் வந்திருக்காங்க. அதனால் வந்து நம்ம அம்மனுக்கு பிடிச்சமான தாமரைப்பூ கோலம் தான் வந்து இன்றைக்கி வந்து போட்டிருந்தேன். அதுவும் இல்லாமல் கலர் கோலம் போட்டால் அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து இன்றைக்கி கலர் கோலம் தான் வந்து போட்டிருந்தேன். மகாலட்சுமி அம்மன் எந்த இடமெல்லாம் மங்களகரமாக இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க இருக்கிற இடத்த நம்ம வந்து ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணும். அதுக்காக காலையிலே வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்றைக்கி காலையில் ஒரு 5 மணி அப்படிங்கிறப்ப பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றி நிலவாசலில் விளக்கு ஏற்றி வச்சு இன்றைக்கி வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து காலையிலே வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஒவ்வொரு வேலைகளாக வந்து செய்ய ஆரம்பித்தோம். இன்றைக்கி வந்து சாமிக்கு காலையில் டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி, பூரி, பொங்கல், வடை, கேசரி இதெல்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் வந்து போயிட்டு இருந்தது. நானும் தம்பி ஒய்ஃபும் தான் வந்து எல்லாமே வந்து சமைச்சிட்டு இருந்தோம். பாப்பாங்க வந்து கூட வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு அம்மன் வந்திருக்காங்க இல்லைங்களா, அம்மனுக்கு வந்து பிடிச்சமான டிஷ்லாம் வந்து செஞ்சு அம்மனுக்கு வந்து இன்றைக்கி படையல் போடணும். அதுக்காக தான் வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். என்னது பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளால் வந்து என்ன முடியுதோ அதை வந்து செய்யலாம். எனக்கு வந்து இது வந்து பிடிச்சிருக்கு, அதனால் வந்து நான் செய்கிறேன். இப்போ வந்து எல்லா டிஷ்ஷுமே வந்து செஞ்சாச்சு. இப்போ வந்து அம்மனுக்கு வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். விளக்கு ஏற்றிட்டு காப்பு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சாமிக்கு வந்து படைக்கணும். காலையிலே வந்து விநாயகர் துதி, அம்மனோட ஸ்லோகம் எல்லாம் சொல்லி சாமிக்கு வந்து காலையிலே வந்து உருவேற்றியாச்சு. இப்போ வந்து சாமிக்கு நம்ம வந்து சமைச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து இப்போ வாழை இலையில வச்சுட்டு இப்போ வந்து காப்பு கயிறு வந்து கையில் வந்து கட்டிக்கலாம். காப்பு கயிறு கட்டுறது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை கலர் நூலை மஞ்சளில் வந்து நினச்சி அதில் 9 முடிச்சு போடணும். 9 முடிச்சும் ஒவ்வொரு லக்ஷ்மியும், அதாவது அஷ்டலட்சுமிகளோட பேரெல்லாம் சொல்லி ஒவ்வொரு முடிச்சும் போடணும். 9ஆவதாக நம்மளுக்கு வரம் தரக்கூடிய வரமகாலட்சுமியை நினச்சி ஒரு முடிச்சும் போட்டு அந்த காப்பு கயிறை நம்ம கையில் வந்து கட்டிக்கணும். இப்போ வந்து அம்மனுக்கு பிரசாதம் கொடுத்தாச்சு. இன்னும் நடக்கிறதெல்லாம் அடுத்த வீடியோ.